அனைவருக்கும் வணக்கம். தமிழில் எண்கணித ஜோதிடம் சொல்லப்படுகிறது. அவை வார்த்தை அடிப்படையில் நான் புதிதாக உருவாக்கப்பட்ட எண்கணிதம் ஜோதிடம் மூலமாக ஆய்வு செய்து சொல்லிக்கொண்டு வருகின்றேன். தழுவி என்ற வார்த்தைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 7, 8, 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 21. அதனுடைய விதி என்கிறது 3. தழுவி என்று சொல் தாய் தன் குழந்தைகளை நல்ல தடவி முத்தம் கொடுப்பது தழுவி. அது காதலுக்கும் பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் தழுவி என்று சொல் தடவி என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகளையும் தாய் நல்ல தடவி முத்தம் கொடுப்பது அது குழந்தைகளுக்கு. அதனால் தழுவி என்று சொல் காதலுக்கு அது பொருத்தமாகிறது. ஆனால் தழுவியோட விதியன் 3. அடுத்ததாக தொக்கடை என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 7, 7, 1, 5 இதெல்லாம் கூட்டாக்க 20. அதனுடைய விதி என்கிறது 2. தொக்கடைங்கிறது அது பெட்டக்கோழியே சேர்ந்தது. அது சேவலை பார்த்து அழைக்கப்படுகிறது தொக்கடை என்ற ஒரு வார்த்தை. அதே கொரனும் குலுக்கம். அந்த வார்த்தைக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 9, 1, 9 இதெல்லாம் கூட்டாக 22. அதனுடைய விதி என்கிறது 4. தவளை உறங்கும். நிறையா தவளைகள் விட்டால் நிறையா தவளை கத்தும்போது உறங்கும். ஆனால் அடுத்ததாக கீ என்ற ஒரு வார்த்தை 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கிறது 9, 8, 9, 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 34. அதோடைய விதி என்கிறது 7. கீ ஒரு பாம்பு பாருங்கள், நல்லாகவே பிடிச்சி அழுத்தினாக்கா, தலையை பிடிச்சி அழுத்தினாக்கா, தொண்டையிலே பிடிச்சி அழுத்தினாக்கா அது கீ என்ற ஒரு சத்தம் போடும். அது அதோட வலி தாங்க முடியாமல் கீ என்ற ஒரு சத்தம் போடும். அழுகும். அது கீ என்ற ஒரு சத்தம் பாம்பு அழுகிற சத்தம்னு பேர். அதை ரொம்ப நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தாக்கா அது கீ என்று தான் சத்தம் போடும். அழுகும். சத்தம் போட அழுகிற சத்தம். அது பாம்பு அழுதாக கீ என்ற வார்த்தை உருவாகும். பாவம் கீ என்ற ஒரு வார்த்தை அழுகிறது. அது பாம்பு. கீ என்றால் பாம்பு. அதனுடைய விதி என்கிறது 7. அதான் ஒருத்தனுக்கு 7ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருந்துவிட்டால் லேசில் அவனுக்கு அந்த தோஷங்கள் விடுதலை ஆகாது. ஏன்னு கேட்டாக்கா அது ஒரு 7லேயோ லக்னத்திலேயோ இருந்தால் அவன் வாழ்க்கையில் கஷ்டம் அழுகுறலாகவே இருக்கும். ஏனென்றால் கீ என்ற சத்தம். ஏன்னா அந்த பாம்பு கத்திக்கிட்டு இருக்குது. பாவம் 7ஆம் இடத்துல லக்னத்தில் இருந்து பாம்பு கீ அழுகிறது போல் அந்த 7ஆம் இடத்தினுடைய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகும் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகும் அவன் கவலைக்கிடாமல் அவன் கவலைப்பட்டே வாழ வேண்டும். இந்த காலசர்ப்ப தோஷங்கிறது ராகுலிருந்து கேதுக்குள்ளே கிரகங்கள் இருந்து விட்டால் அந்த பாம்பு எவ்வளோ உயிர் போகிறதுக்கு துடிக்கிறோ அதுபோலவே அவன் வாழ்க்கையில் கஷ்டப்படுவான். அழுகாத குறையில்லை, அப்படிலாம் அழுகும். அதான் கீ என்ற ஒரு சத்தம் அழுகிறது. பாம்பு அழுகிறதுன்னு பேர். சரி, அடுத்ததாக மசாலாவுக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 1, 2, 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 4. மசாலா பாருங்கள். மசாலா 4வது எண்கணிதத்தில் வருகிறது. 4ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. 4ஆம் இடம் 4ஆம் ஸ்தானத்தை அது மசாலா 4ஆம் இடத்தில் வருகிறது. எண்ணும் எழுத்துந்தான் ஜோதிட கலை. எண்ணும் எழுத்து வைத்துத்தான் ஜோதிட. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நம்பர் இல்லாமல் ஒரு எண் இல்லாமல் நடக்காது. அதுதாங்க. அதாவது ஒரு நம்பர் இல்லாமல் ஒரு எழுத்து நடக்காது, ஒரு எழுத்து இல்லாமல் ஒரு எண் நடக்காது என்பதைத்தான் இந்த தமிழ் எண் ஜோதிடம் சொல்லப்பட்டு வருகிறது, வலியுறுத்துகிறது. பேச்சுன்னா சாதாரண முறையில் இல்லை. ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள், ஒவ்வொரு நம்பர் உண்டு. ஆனால் மசாலா என்ற ஒரு வார்த்தைக்கு விதிய 4. அடுத்ததாக வறுவலுக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கையில் 2, 4, 2, 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 9. 6, 8, 9 பொரியல். வறுவலுக்கு
5 1 5 1 அதாவது கூட்டினாக்கா 12. அதில் விதிங்கிறது 3. வறுவலுக்கு வந்து விதி எண் 3. வறுவலுக்கு வந்து எண்கிணிதம் 5 1 5 1 எல்லாம் கூட்டினாக்கா 12. அதோடைய விதிங்கிறது 3. நீ எதை பொறித்தாலும் சரி அது வறுவல்னு பேர். அது வறுவலுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அது நிறையா ஐட்டங்கள் இருக்குது, நிறையா பொருளாதாரங்கள் இருக்குது வறுவலில். வறுவல் வந்து 3வது சுவைக்கக்கூடியது, காரமானவை. அவை வந்து வறுவல் 3வது காட்டுகிறது, 3வது பலனாக வருகிறது. அடுத்ததாக பொறியியலுக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் 2 4 6 2 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 9. பொறியியல் விதியின் 9ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருது. எல்லோரும் பொறியியல் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஆனால் வந்து பொறியியல் 9ஆம் எண்கிணத்தில் வருகிறது. அடுத்ததாக கூட்டு என்றால் என்னன்னா, அது ஒரு தனத்தன்னு இருக்கும், அதுக்கு பேர் வந்து கூட்டு வேறு பொறியியல் வேறு. ஹோட்டல் வந்து கூட்டாக ஒன்று வச்சுருப்பாங்க, பொரியலாகவும் ஒன்று வச்சுருப்பாங்க. அதான் கூட்டுங்கிற வார்த்தைக்கு 3 எழுத்துக்கள். 3 எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் 1 2 7 எல்லாம் கூட்டினாக்கா 10. அதோடைய விதி என்கிறது 1. கூட்டு விதியின் 1. ஏன்னா கூட்டு என்பது தடிப்பாக இருக்கும். பொரியல் என்பது பொலபொலன்னு இருக்கும். உருளைக்கிழங்கை மசாலா பண்ணிட்டா அதுக்கு தான் பொரியல். கத்திரிக்காயை மசாலா பண்ணிட்டா அது ஒரு பொரியல். கத்திரிக்காயோட வந்து மற்றபடி தேங்காய் வகைகள் எல்லாத்தையும் போட்டு செய்வது அதுக்கு பேர் வந்து கூட்டு. முள்ளங்கிகள் கூட்டு வைக்கலாம், எல்லாத்தையும் கூட்டு வைக்கலாம். தளத்தன்னு இருக்குது, அதுக்கு பேர் வந்து கூட்டு. பொரியல் என்பது தனித்தனியாக இருக்கக்கூடியது. ஆனால் பொரியலுடைய விதியின் 9, கூட்டுடைய விதியின் 1. பாருங்கள், அடுத்ததாக எந்த இதுக்கும் சரி கொஞ்சம் மோர் சாதத்தோட கடைசி வர மோர் சாதம் வர சாப்பிட்டாக்கா அதுக்கு ஒரு ஊறுகாய் தேவைப்படும். பந்திக்கு வந்து ஊறுகாய். வீட்டு ஊறுகாய் இருந்தான்னா இல்லைன்னா நான் சாப்பிட்டு எழுந்திரிக்க வேண்டியதான். எதையும் குறை சொல்லிட்டு குடிச்சிடக்கூடாது குடும்பத்தில். ஆனால் ஊறுகாய்க்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கைதான் 1 1 8 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 18. அதோடைய விதிங்கிறது 9. அப்போ ஊறுகாயோடைய விதியின் 9. ஊறுகாய் விரும்பாதவர்கள் யாரும் இல்லை, அதுதான் 9ஆம் விதி என்னை காட்டுகிறது. ஆனால் குருவி வணங்காதவர்கள் எவருமே இல்லை. அதனால் குருவி வணங்காதவர்கள், தாய் தந்தை வணங்காதவர்கள் எவருமே இல்லை. குருன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை நம்ம வழிபட்டு வரோம். அதான் ஊறுகாயுடைய விதியின் 9. குருவினுடைய ஆசீர்வாதம், பெற்றோருடைய ஆசீர்வாதம் தான் குருவின் ஆசீர்வாதம். அறிவோம் நன்றாக, குரு வாழ்க, ஆச்சாரிய வாழ்க, எவ்வேளை மறந்தாலும் குருவேலை மறைவேன் என்ற ஒரு வாசகங்கள் உள்ளது. ஆனால் ஊறுகாய்ங்கிறது ஒரு குருவுடைய வீடு, ராசிக்கு 9ஆம் வீடு. அந்த 9ஆம் வீடு வந்து குருவின் வீடாக இருப்பதால் பெரியோருடைய ஆசீர்வாதங்கள், கவிஞருடைய ஆசீர்வாதங்கள், இசைப்பவருடைய ஆசீர்வாதங்கள், பெரிய தாயினுடைய ஆசீர்வாதம், மகான்கள் ஆசீர்வாதங்கள், முதலமைச்சருடைய ஆசீர்வாதங்கள், அரசியல் மகான்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும். அதுதான் 9ஆம் விதியின் ஊறுகாய் இல்லாமல் எதுவும் இல்லை. அதனால் ஊறுகாய்ங்கிறது சில பந்தியில் இருக்கும், குடும்பத்தில் இருக்காது. அதெல்லாம் வருத்தப்படக்கூடாது. பந்தியில் வச்சு தான் ஆகணும், ஒரு விதி இல்லை. பந்திக்காரன் இல்லைன்னு தான் போகணும், அதான் எழுந்திரிச்சு போகணும். அதான் ஊறுகாய் வந்து 9ஆம் விதி எண்ணில் வருகிறது. அடுத்தது வந்து சீமாட்டிக்கு வந்து 4 எழுத்துக்கள். 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2 8 2 6 இதெல்லாம் கூட்டாக்க 18. அதோடைய விதிங்கிறது 9. சீமாட்டி பாருங்கள், சீமாட்டி என்பது எல்லா ஜாதியிலுமே அந்த சீமாட்டி என்ற தலைப்பு வந்து வைத்துக் கொள்வார்கள். முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாமே சீமாட்டி என்ற பெயரை வைத்துக்கொண்டு சில தொழில் தொடங்குவார்கள். அது முஸ்லீம் வந்து பெருவாக சீமாட்டின்னு வச்சுக்குவாங்க. சீமாட்டின்னு வந்து இந்து பேரும் இல்லை, கிறிஸ்துவ பேரும் இல்லை, பொதுவாக முஸ்லீம் பேரும் இல்லை, பொதுவான பெயர் சீமாட்டி. ஆனால் சீமாட்டியுடைய விதியின் 9. அப்போ தான் அதுக்கும் ஆசீர்வாதங்கள், முக்கியமானவர்களை ஒரு மொழியோட ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்பதால் அதனுடைய விதியின் 9ஆவது விதியின் வருகிறது. அந்த எண்ணினை தான் இது. இந்த எண்ணினை பிரகாரம் தான் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படை தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்ணினை கொடுக்கப்பட்டு நான் வார்த்தை அடிப்படையில் ஆயுசில் சொல்லி கொண்டு வருகின்றேன். இந்த திருஞான சம்பந்தம் யூடியூப் சேனல் மூலமாக நான் சொல்லி கொண்டு வரேன். இது என்னுடைய யூடியூப் சேனலு திருஞான சம்பந்தம் யூடியூப் சேனல். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.